மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்றால் சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு நேரடி ரயில் சேவை தொடங்க நடவடிக்கை எடுப்பேன் என அத்தொகுதி பாஜக வேட்பாளர் அஸ்வத்தாமன் உறுதியளித்துள்ளார். திருவண்ணாமலை பாஜக வேட்பாளர் அஸ்வத்தாமன் அண்ணாமலையார் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தார். அதன்பின் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியில் திருவண்ணாமலை மாவட்ட விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்தது கொடுமையான நிகழ்வு என கூறினார். தான் வெற்றி பெற்றால் திருவண்ணாமலை பகுதியில் மாதம் ஒருமுறை வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்படும் என்றும் இளைஞர்கள் ராணுவத்தில் சேர இலவச பயிற்சி அளிக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். அண்ணாமலையார் கோயில் மத்திய சுற்றுலாத்துறை நிர்வாகத்திற்குள் கொண்டு வரப்படும் எனவும் தெரிவித்தார். தொழில் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பு தொடர்ச்சியாக இங்க இருக்கிற 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் தொடர்ச்சியாக மாதம் ஒரு முறை வேலை வாய்ப்பு முகாம் என்பது நடத்தப்படும். அது மட்டும் இல்லாம இந்த பகுதி என்பது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்ல இளைஞர்கள் ஆர்வமாக இருக்கிற ஒரு பகுதி. ராணுவத்துக்கு நிறைய பேர் போற ஒரு பகுதி. இங்கு ராணுவத்திற்கான இலவச பயிற்சி முகாம், ஏன்னா ஏற்கனவே எனக்கு அதை நடத்துற அனுபவம் இருக்கு. மிக முக்கியமாக திருவண்ணாமலை கோவில் என்பது அறநிலையத்துறை ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்பட்டு மத்திய சுற்றுலாத்துறையினுடைய கண்ட்ரோல்ல அது கொண்டு வரப்படும். நாங்கள் ஜெயித்த பிறகு ஜூன் 4 அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே ஜூன் 5ஆம் தேதி சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு நேரடியா ரயில் பாதை அமைக்கப்படும் என்கிற அறிவிப்பு இது நான் கொடுக்கிற முதல் வாக்கு, முதல்ல அறிவிப்பு. சென்னையில இருந்து நேரா திருவண்ணாமலைக்கு ட்ரெயின்ல வரலாம். அதற்கான அறிவிப்பு என்பது ஜூன் 5ஆம் தேதியே வரும்.